விவசாய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோல எத பத்தி பார்க்க போறோம்னு பார்த்தோம்னா, பூசணிக்காய், சொரக்காய், புடலங்காய், பீர்க்கங்காய், பாவக்காய், வெள்ளரிக்காய் இது மாதிரியான கொடி வகை பயிர்கள்ல அதிக அளவு வரக்கூடிய பிரச்சனை அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தோம்னா, இந்த வைரஸ் நோய் தாங்க. இந்த வைரஸ் நோயை கண்ட்ரோல் பண்றதுக்கு மைக்ரோனால் லிங்கை கெமிக்கல்ல வரக்கூடிய சுந்தர் கிட் அப்படிங்கிற இந்த கிட்ட பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். சுந்தர் கிட் இதில் வந்து பார்த்தோம்னா மொத்தம் வந்து 3 ப்ராடக்ட் இருக்குங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா சுந்தர் அப்படி சொல்லக்கூடிய இந்த ப்ராடக்ட்டுங்க. இதுதான் வந்து மெயினாக வந்து வைரஸ் நோய் வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்குங்க. ரெண்டாவதாக வந்து பார்த்தோம்னா மைக்ரோசம் M15 சொல்லக்கூடிய கடல் பாசி டானிக்குங்க. மூணாவதாக வந்து பார்க்கும்போது பார்த்தோம்னா யூமிக் ஆசிடுங்க, யூமினால் கோல்டு ப்ளஸ். இதில் வந்து கூடவே வந்து பார்த்தோம்னா அடிஷ்னலாக நுண்ணூட்டமும் வந்து இதில் கலந்து இருக்குங்க. நம்ம பயிரில் வந்து பார்த்தோம்னா எங்கேயுமே வந்து வைரஸ் நோய் வந்து இன்னும் தாக்கலை, இதோட மஞ்சள் நோய் அறிகுறி எங்கேயும் தெரியல அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்தோம்னா இந்த கிட்டை வந்து யூஸ் பண்ணும் பட்சத்தில் ரிசல்ட் வந்து ரொம்ப நல்லாவே இருக்குங்க. அதே வந்து நம்ம பயிரில் வந்து எங்கேயோ ஒரு செடியில் வந்து வைரஸ் வந்து வந்துருச்சு, மஞ்சள் நோய் வந்துருச்சு அப்படிங்கிற பட்சத்தில் வந்து பார்த்தோம்னா இந்த கிட்டை மட்டும் தனியாக யூஸ் பண்ணாமல் இது கூட வந்து பார்த்தோம்னா இமிடா ப்ளஸ் அசிபேட் சேர்ந்த காம்பினேஷனும் கூடவே வந்து பார்த்தோம்னா நம்ம மைக்ரோனால் கம்பெனியில் வரக்கூடிய பயோஃபிஷும் சேர்த்து யூஸ் பண்ணும்போது ரிசல்ட் வந்து ரொம்ப நல்லாவே இருக்குங்க. அப்படி அடிக்கும்போது பார்த்தோம்னா எங்கேயாச்சும் ஒரு செடியில் இருந்துச்சுன்னா அந்த செடியை வந்து பிடுங்கி போட்டு அடிங்க. அப்படி இல்லை வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குன்ற பட்சத்தில் வந்து பார்த்தோம்னா நமக்கு மேற்கொண்டு வந்து அந்த வைரஸ் நோய் பரவாமல் நல்லாவே கண்ட்ரோல் பண்ணுதுங்க. அடுத்து இதோட டோஸ் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தோம்னா ஒரு ஏக்கராக்கு வந்து 1/2 லிட்டர் கிட்டு தேவைப்படுங்க. இந்த சுந்தர் கிட்டில் வரக்கூடிய இந்த 3 ப்ராடக்ட்டுமே வந்து பார்த்தோம்னா நம்ம 10 லிட்டர் டேங்க்கில் ஒரு டேங்குக்கு வந்து பார்த்தோம்னா 40 50 ml வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாங்க. அடுத்து இதோட ப்ரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தோம்னா 100 ml கிட்டு வந்து பார்த்தோம்னா 2-3 டேங்க் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாங்க. இந்த 100 ml கிட்டு வந்து பார்த்தோம்னா 250 ரூபா அப்படின்னு வந்து நமக்கு கிடைக்குதுங்க. இந்த சுந்தர் கிட்டை நம்ம பயிரில் வாங்கி யூஸ் பண்ணும்போது பார்த்தோம்னா ஓவராலாக பயிரில் வரக்கூடிய வைரஸ் நோயாகட்டும், வேரோட்டமாகட்டும், இல்லை வந்து கொடி ஓட்டமாகட்டும், கூடவே வந்து பார்த்தோம்னா பூ கொட்டாமல் இருக்கிறதுக்கு, நிறைய பூ எடுக்கிறதுக்கு, அதுவும் இல்லாமல் பார்த்தோம்னா அதில் வரக்கூடிய மஞ்சள் நோய் ஆகட்டும், காய் கொட்டாமல் இருக்கிறதுக்கும், காய் சைஸ் வர்றதுக்கு, கலர் வர்றதுக்கு, டேஸ்ட் வர்றதுக்கு, நல்லா குவாலிட்டியான ஈல்டு எடுக்கிறதுக்கு ரொம்ப நல்லாவே இருக்குங்க. கொடி வகை பயிர் செய்கிற விவசாயிங்க வந்து இந்த கிட்டை வந்து வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாவே இருக்குங்க. அவ்வளோதாங்க இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.